சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 2021 ஆப்கான் தாலிபான் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். 2000 தொடக்கத்தில் துரத்தப்பட்டவர்கள் அமெரிக்க குண்டுவீச்சால். அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் அரசை வீழ்த்திட்டு இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ராவின்ஸ்ன்ற மிக கடுமையான ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு, ஐசிஸ்ல இருந்து வந்தது. அந்த அமைப்போடு சேர்ந்து இவர்கள் பயணிப்பார்களோ அப்படின்ட்டு ஆப்கான் தாலிபான் அரசு நினைக்குது. இந்த எல்லை பகுதிகள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர் எல்லையை பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் பகிர்ந்து கொள்கின்றன. அந்த எல்லை பெரிய கட்டுப்பாடான எல்லை கிடையாது. ஆப்கான் தாலிபானுடைய செய்தி தொடர்பாளர் நாங்கள் பதில் தாக்குதலை தொடங்கிவிட்டோம், சரியான அடி தருவோம்னு சொல்லிட்டு முதல்ல அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருந்தார். இப்போ தாலிஃபை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாலிஃப் இப்பொழுது முழுமையாக பயங்கரவாத நடவடிக்கைகள் விட்டுவிட்டார்கள். அவர்கள் சொல்லப்போனால் ஐஎஸ் அமைப்புகளை சுடுகிறார்கள். நாட்டில் அமைதி ஏற்படணும், பல்வேறு கட்டமைப்புகள் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்த செவ்வியிலே திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களோடு நாம் பேச போகிறோம். ஆப்கன் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் ஏற்படுகிற மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன? தலிபானுடைய அரசாங்கம் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் அரசு. இந்த கொதிநிலை எதனை காட்டுகிறது? நிறைய பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சோஃபியான். சார், இப்போ இன்று காலை கிடைத்த தகவல்கள், எனக்கு முழுமையான தகவல்களை நான் பார்க்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். இது ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனை, இடையில் ஒரு சமாதானம் ஆனது டோஹாவிலே நினைக்கிறேன். இப்போது இந்த பிரச்சனையுடைய மூல காரணம் என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. போன அக்டோபர் தோஹால ஒரு நிலையற்ற ஒரு ஒப்பந்தம். ஆனால் அது வலுவான ஒரு பெரிய ஒப்பந்தம் இல்லை, ஆனால் தற்காலிக அளவில் ஒப்பந்தம், ஒரு போர் நிறுத்தத்தை ஆப்கான் அரசும் பாகிஸ்தானி அரசும் செய்து கொண்டன. அது கத்தாரிகள் முனைப்பாக இருந்து மத்தியஸ்தம் செய்து கொண்டு வந்த ஒரு ஏற்பாடு. அதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 2021 ஆப்கான் தாலிபான் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். 2000 தொடக்கத்தில் துரத்தப்பட்டவர்கள் அமெரிக்க குண்டுவீச்சால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் வந்து ஆட்சியை கைப்பற்றி அவர்கள் ஒரு ஆட்சியை 2021 நடத்திட்டு இருக்காங்க. என்ன சிக்கல்னா, 2011 தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு, அது இன்னும் பெரிய தீவிரவாத அமைப்பு. அது ஒரு சகோதர அமைப்பு. யாருக்கு? நம்ம தாலிபானுக்கு ஒரு சகோதர அமைப்பு. ஏன்னா தாலிபான் ஒரு பெரும்பான்மை பஷ்தூன் அமைப்பு. இந்த தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தானும் அதிகமான இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ், அந்த ட்ரைபல் குரூப்ஸ், ஆமாம், அந்த பழங்குடிகள் இருக்கக்கூடிய, ட்ரைபலுக்கு பழங்குடி தானே, பழங்குடி தான், பழங்குடிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அவர்கள் தங்களை அமைச்சுக்கிட்டு, அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் அரசை வீழ்த்திட்டு 7ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு அமீரகம், நபிகள் பெருமான் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய அரசை, முழுமையான இஸ்லாமிய அரசை பாகிஸ்தானில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தெஹ்ரீக் தாலிபானுடைய பாகிஸ்தானுடைய எண்ணம். இதை நாம புரிஞ்சுக்கிறது ஒரு கடும் போக்கு மதவாத அடிப்படை குழு. ஆமாம், அப்படிதான் சொல்லணும். ஆமாம், அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான் இயங்குது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய முதல்வராகட்டும், பிரதமராகட்டும், பாகிஸ்தான் அரசாகட்டும், பாகிஸ்தான் இராணுவமாகட்டும், அவங்கெல்லாம் அப்படி நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற அசீம் முனீரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த பாகிஸ்தான் அரசு நினைக்குது. ஆமா, எந்த அரசு வந்தாலும் சரி. அதுல ஓரளவு உண்மை இருக்கலாம். ஏன்னா இந்த தெஹ்ரீக் தாலிபான் ஆப்கான் பாகிஸ்தான் ஆதரவு தரலைன்னா இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ராவின்ஸ் சொல்லிட்டு இன்னும் ஒரு கடுமையான ஒரு ஐசிஸினுடைய ஒரு கிளை இருக்குங்க. அவர்கள் பக்கம் இவர்கள் போயிடுவாங்களோன்ட்டு பயப்படுறாங்க. யார் போயிடுவாங்கன்னு? இந்த தெஹ்ரீக்
தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான், தாலிஃப் அவர்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ராவின்ஸ்ன்ற மிக கடுமையான ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு, ஐசிஸ்ல இருந்து வந்தது. அந்த அமைப்போடு சேர்ந்து இவர்கள் பயணிப்பார்களோ அப்படின்ட்டு ஆப்கான் தாலிபான் அரசு நினைக்குது. அதனால அவர்களை கட்டுப்படுத்துறது இல்லை. அவர்களுக்கு பெரிய ஊக்கம் தருதான் என்னன்னு தெரியாது, ஊக்கம் தருதான் தெரியாது, ஆனால் கட்டுப்படுத்துவதில்லை. கட்டுப்படுத்தவில்லையே, நீங்க கட்டுப்படுத்தல பாருங்க. அவங்க இங்க வந்து மனித வெடிகுண்டுகள் இங்க வராங்க. பல ராணுவ வீரர்களை, பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை அவர்கள் நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் என்று ஐநா சொல்லுது கொன்றிருக்கிறார்கள். ஓ, பாகிஸ்தானுடைய மிலிட்டரிஸ். ஆமா. 2011 ஜூலை 2011 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை அவர்களை அல்கைடாவுக்கு துணை போகிறவர்கள், அவர்களோடு சேர்ந்து செயலாற்றுபவர்கள் என்று அவர்களை பொருளாதார தடைகளின் கீழ் கொண்டு வந்துருச்சு. எந்த ஆண்டு சொன்னீங்க? 2011. அதாவது யாரா? தெஹ்ரிக் இ தாலிபான். ஆமா, தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அதற்கு பெயர். தாலிபான் பாகிஸ்தான் தாலிபான் அப்படின்ட்டு அப்படி சொல்றாங்க. அத அவர்களால பல சிக்கல்கள் பாகிஸ்தான் உள்ள நடக்குது. அவர்களை போதுமான அளவு கட்டுப்படுத்துறது இல்லை ஆப்கான் அரசு என்பதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி அக்டோபர் போன ஆண்டு ஒரு போர் நிறுத்தம் வந்துச்சு. போன மாதம் ஒரு 10 பேரை பொது வெளியில கொண்டுட்டாங்க. அவர்கள் மனித வெடிகுண்டுகள் வருவது, தற்கொலை படையினர் வருவது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. இந்த எல்லை பகுதிகள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர் எல்லையை பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் பகிர்ந்து கொள்கின்றன. அந்த எல்லை பெரிய கட்டுப்பாடான எல்லை கிடையாது. நான் அங்கே வேலை பார்த்துருக்கேன் ஒரு 1.5 வருஷம். அது வந்து ஒரு போரஸ் பார்டர் என்ற போயிருக்கீங்க. எல்லைக்கு போனது கிடையாது. காபூல்ல இருந்தேன். காபூல்ல மேற்கு பகுதிக்கெல்லாம் போயிருக்கேன், ஈரானுடைய எல்லை வரைக்கெல்லாம் போயிருக்கேன். பாகிஸ்தான் எல்லைக்கு போனதில்லை. அந்த கைபர் கணவாய் அது வழியெல்லாம் போயிருக்கேன். ரொம்ப அழகான நாடு அது. ஆனால் அங்க செழிப்பான நாடு, இயற்கையா செழிப்பான நாடு. அங்க பாலைவனம் மாதிரி இருக்க பகுதிகளும் இருக்கு. ஆனால் இந்த ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு முஜாஹிதீன் வந்து, அதுக்கப்புறம் முஜாஹிதீனுக்கு பிறகு தாலிபான் அப்படின்ற அவர்கள் வந்த பிறகு, தாலிபான் வந்து அல்கைதாவுக்கு அடைக்கலம் தரக்கூடியவர்களாக மாறிய பிறகு அந்த நாடு அதுல இருந்து பெரிய பொருளாதார தடைகளின் கீழ் சிக்கி இருக்கு. இப்போ இதுதான் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், சிக்கல். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இன்று காலை அவர்களை நசுக்கி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். தெஹ்ரிக் இ தாலிபானை நாங்கள் நசுக்கி விடுவோம். அப்புறம் இவர்கள் வந்து ஒரு மாதம் முன்னாடியோ சில வாரங்களுக்கு முன்னாடியோ எல்லையோர பகுதிகளெல்லாம் ஆப்கான் எல்லைக்கு உள்ள போய் தீவிரவாத முகாம்கள்னு இவங்க நினைக்கிறது, பாகிஸ்தான் நினைக்கிற அந்த முகாம்கள் மீது இவர்கள் குண்டு மழை பொழிந்தார்கள். அதுல பல பேர் இறந்துட்டாங்க. அதற்கு பதிலாக நேற்றோ முந்தா நாளோ நடந்த ஒரு சின்ன ஒரு மோதல்ல 2 பாகிஸ்தானி வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, ராணுவ வீரர்கள். அதற்கு பதிலாகத்தான் இன்னைக்கு காலையில, இன்னைக்கோ நேற்று இரவா இருக்கணும், கந்தஹார்லையும் காபூல்லையும் பாகிஸ்தானி விமானப்படையினர் குண்டு தாக்குதல் செய்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக ஆப்கான் தாலிபானுடைய செய்தி தொடர்பாளர் அவர் நாங்கள் பதில் தாக்குதலை தொடங்கிவிட்டோம், சரியான அடி தருவோம்னு சொல்லிட்டு முதல்ல அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருந்தார். அதற்கப்புறம் அதை எடுத்துட்டார். 2 தரப்பும் என்ன சொல்றாங்க, நாங்க பல மிகப்பெரிய சேதத்தை அந்த பக்கத்துக்கு விளைவிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மோதல் எப்படி திரும்பி, அதாவது ஆப்கான் தாலிபான் அரசு தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தி வைக்கும் என்ற எண்ணம் எனக்கு இப்போதைக்கு இல்லை. அதனால இத்தகைய மோதல்கள், இத்தகைய உயிரிழப்புகள் தொடர்ந்து நடக்கலாம். இதற்கு கத்தாரோ அல்லது மற்ற அரபு நாடுகளோ தலையிட்டு அவர்களுக்குள் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஒரு மோடஸ் விவெண்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு வழிமுறை, இதை எப்படி இந்த சிக்கல் வராத தடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்துட்டாங்கன்னா இது நிற்கலாம். அப்படி வர்றது எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. இதற்கு இடையில இந்த 2021 இந்த சிக்கல்னால என்ன ஆயிடுச்சு, நம்முடைய வெளியுறவு கொள்கை, பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை, பாகிஸ்தான் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஆப்கான் அகதிகளுக்கு ஒரு புகலிடத்தை தந்திருந்தது பல ஆண்டுகள். ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு பல பேர் அங்க போய் புகலிடம் தேடினார்கள். அவர்களுக்கெல்லாம் அது வந்து
ஒரு பெரிய வாழ்க்கையை தந்துச்சு, ஒரு பெரிய கூரையை அமைச்சு தந்துச்சு அவர்களுடைய வாழ்க்கைக்கு. ஆனால் அவர்களுடைய நல்லெண்ணத்தை முழுமையாக பாகிஸ்தானால் பெற முடியவில்லை. அவர்கள் திரும்பி போயிட்டாங்க, பல பேர் திரும்பி போயிட்டாங்க. ஈரானும் அதே மாதிரி பல பேரை எடுத்துக்கிச்சு, அவர்களும் திரும்பி வந்துட்டாங்க. இதற்கிடையில இந்த சிக்கல்னால தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தானால பாகிஸ்தானுக்கும் தாலிபான் அரசுக்கும் சரியான உறவில்லை, இப்ப கிடையாது. அதனால இவ்வளவு நாள் தாலிபானை நாம எதிரிகளாக பார்த்தோம், அவர்களை பயங்கரவாதிகளாக பார்த்தோம். அவர்களுக்கு எதிராக இருந்த நார்தர்ன் அலையன்ஸ் வடக்கு கூட்டணின்ற ஒரு அமைப்புக்கு தான் நாம ஆதரவு தந்தோம் இந்தியா. அது ஷியா பிரிவு இல்ல, அவர்களும் சன்னிதான், முழுமையான சன்னி. அவர்களும் சன்னிதான், வடக்கு கூட்டணி. கரெக்ட். அவர்கள் பஷ்தூன் கிடையாது, தாஜிக். அவர்கள் நிறைய தாஜிகிஸ்தான், ரைட். என்ன உஸ்பெகிஸ்தான் அந்த பக்கத்துல அவர்கள் துருக்கி இனத்தை சேர்ந்த. ஓகே, ரைட் ரைட். அதனால அவர்களுக்கு நம்ம ஆதரவு தந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த டைனமிக்ஸ்னால, இந்த நிகழ்வுகளால, இந்த நடவடிக்கைகளால நாம ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசுக்கு நெருக்கமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெளியுறவு செயலாளர் துபாய் போன ஆண்டு அவர்களுடைய வெளியுறவு செயலாளரை பார்த்தார் நினைக்கிறேன். அது அவ்வளவு தூரம் போக வேண்டாம். ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர், அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் டெல்லிக்கு வந்து முத்தாக்கி 2 நாள் அங்க அரசு முறை பயணம் செய்து திரும்பி போனார். அந்த டைம்ல ஒரு முக்கியம், பாகிஸ்தானோட நமக்கு கொதிநிலை போர் நடக்கிற காலம் தான் முத்தாக்கி இங்க வருகிறார். டெல்லியில ஒரு வாரம் இருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய மண்ணிலிருந்தே குரல் எழுப்பப்படுகிறது. எப்படி மாறுது பாருங்க. அதாவது இதுல ராஜாங்க உறவுகளில், அரசு உறவுகளில் நிரந்தர பகைவன், நிரந்தர நண்பன் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய நலம் எது, உங்களுடைய நலன் எது, அதை நோக்கி பயணம் பண்றதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியமா. இப்போ இந்தியா வந்து முழுமையாக இந்தியாவும் தலிபான் அரசாங்கமும் மிகுந்த நட்புள்ள ஒரு நாடாகவும் ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஒன்று முக்கியம். இப்போ இந்த போர்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ணணும். ரொம்ப அழகா இந்த கதையா அற்புதமா சொல்லிட்டு வந்தீங்க. தெஹ்ரிக் இ தாலிபானை பொறுத்தவரை மனிதநேயம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனா நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றேன். பொதுவாக மதவாதிகள், கடும் போக்குவாதிகளை, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, வலதுசாரிகள் ஒரு கடுமையான மோசமானவர்கள். எனக்கு தெரிய ஞாபகம் இருக்கிற டயட் ஞாபகம் இல்லை, 143 குழந்தைகளை, இப்பொழுது கூட பேசுவதற்கு எனக்கு அது சொல்றதுக்கே ஒரு மாதிரி பதபதப்பா இருக்கு, இராணுவ பள்ளிக்குள்ள சேர்ந்து ஒரு இஸ்லாம் மதம், ஒரு இஸ்லாமிய சித்தாந்தத்தில் உள்ளவர்கள், நீங்க சொன்ன மாதிரி ஷியா பிரிவினர்கள், இவர்களும் சன்னி முஸ்லீம், அவர்களும் சன்னி முஸ்லீம், இந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டார்களே, இவர்களுடைய சித்தாந்தம் தான் என்ன, இவர்களுடைய நோக்கம் தான் என்ன, இவர்களுடைய மனிதநேயம் தான் என்ன? திரு கண்ணன் ராஜரத்னம். இல்லை, இவர்களுக்கு அவர்களுடைய மதமும் சரியாக தெரியவில்லை, இவர்களுக்கு மனமும் இல்லை, இதயமற்றவர்கள். சார், குழந்தைகளை எப்படி கொள்ள முடியும் சார்? ஒரு இராணுவ வீரர், அந்த பச்சை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைகள் எல்லாம் ஷூட் பண்ணி சேர்த்து 143 பிள்ளைகள். இன்னும் எனக்கு அது பேசுறதுக்கே பதப்பதைப்பா இருக்கு. சரி, இப்போ இது தெஹ்ரிக் இ தாலிபானுடைய ஒரு விவகாரம். இப்பொழுது இந்த போரினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி? அதுதான் சொல்றேன். இது கத்தாரிகள் வந்து மத்தியஸ்தம் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஆமா, இந்த போரை உக்கிரமா கொண்டு போறதுக்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் நினைக்கிறேன். அவர்களுக்கு ஆப்கான் தாலிபானோடு நல்ல உறவு இருக்கு. ஆப்கான் தாலிபான் அவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட பிறகு அவர்கள் அலுவலகம் வைத்துக் கொள்வதற்கு, தோஹாவில் அலுவலகம் வைத்துக் கொள்வதற்கு கத்தாரிகள் துணை செய்தார்கள். கத்தாரிகள் அமெரிக்கர்களுக்கும் ஆப்கான் தாலிபானுக்கும் பேச்சுவார்த்தைக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்தார்கள். ஜோ பிடனுடைய காலத்துல போனார்கள். அஷ்ரஃப் கானி இருக்கும்போது அங்கதான் நடந்துச்சு அக்ரிமெண்ட். அதனால கத்தாரிகள் சின்ன நாடாக இருந்தாலும் கூட பெரிய சமாதான தூதர்களாக, செல்வாக்கு உள்ள ஒரு நாடாக தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 20-30 ஆண்டுகள்ல. அதனால அவர்கள் பாகிஸ்தானிடத்திலும் ஆப்கான் அரசிடத்திலும் மத்தியஸ்தம் செய்து இதை தணிப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2 பேரும் சண்டை போடுறதுல ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லை, ஒரு தீர்வு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல முக்கியமான ஒரு கேள்வி, தலிஃபுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே உறவு நல்ல அல்ல. ஒரு முக்கியமான ஒரு தளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அந்த தளத்தை ஒப்படைக்க மறுக்கிறார்கள். ஒரு சென்ட் இடம் கூட நாங்கள் தரமாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம். அமெரிக்காவோடு
தாலிஃபுடைய உறவுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீனாவோடு தாலிபுகள் பல பில்லியன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு பலமாக இருக்கிறது. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இந்த சர்வதேச அணுகுமுறைகளை இந்த விவகாரத்தோடு இணைத்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அமெரிக்கர்கள் அங்கே காபூல் பக்கத்தில் இருக்க ஒரு தளம் அவர்கள் கட்டினது. அந்த தளத்துக்கு நான் போயிருக்கேன். மிகப்பெரிய தளம். அந்த தளத்தை திருப்பி எடுக்கணும்ன்ட்டு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு இவர்கள் அதுக்கு சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டாலும் கூட ஒருவேளை பின்னாடி அதற்கு இசைஞ்சு வரலாம். எது வேணாலும் நடக்கலாம். நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல, அது இசைஞ்சு வரலாம்னா அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். ஒரு வலிமையாக போய் எடுக்க முடியாது. ஆப்கான் தாலிபானை, ஆப்கான் அரசை அமெரிக்கர்கள் ஒன்றும் பெருசா எதிர்க்கல. ஒண்ணுமே இல்லையே. அவர்கள் வேற வேலையில மும்முரமா இருக்காங்க. இப்போ தாலிஃபை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாலிஃப் இப்பொழுது முழுமையாக பயங்கரவாத நடவடிக்கைகள் விட்டுவிட்டார்கள். அவர்கள் சொல்லப்போனால் ஐஎஸ் அமைப்புகளை சுடுகிறார்கள். நாட்டில் அமைதி ஏற்படணும், பலவேறு கட்டமைப்புகள் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? இது தாலிபான் 2.0. இந்த தாலிபான் உலக விவகாரங்களை அனுபவபூர்வமாக தெரிந்தவர்கள். ஏன்னா பல ஆண்டுகள் அவர்கள் கத்தார்லேயே குடியிருந்தவர்கள். அதில் பல பேர் இங்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்குள் ஒரு ஒத்திசைவு, ஒரு கான்சென்சஸ் மேலோட்டமாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளேயே சில முற்போக்கானவர்கள், சில பழமைவாதிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெண்களுக்கான உரிமைகள்லாம் ரொம்ப 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 குறைவாகத்தான் அங்கே இன்னைக்கும் இருக்கு. இல்லை, வெளியே வர முடியலையே. அதுதான் சொல்ல உரிமைகள் இல்லை என்று இதுதான் சொல்ல முடியும். படிக்கிறதுக்கு வரலையே. அதனால் அதை தவிர நீங்கள் மற்றபடி அவர்கள் ஆப்கானிஸ்தான் ஒரு தனி தீவாக இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் இல்லை. அவர்கள் மற்ற நாடுகளோடு உறவு கொள்ளணும், அவங்களுக்கு மீண்டும் அவங்க மேலே இருக்க அந்த நாடு திருப்பி செழிப்பாகணும்ன்ட்டு எண்ணக்கூடிய சில பேர், வெளிநாட்டு அனுபவமும் வெளிநாட்டில் வாழ்ந்த அந்த விசாலமான பார்வையும் உள்ள சில பேர் இந்த ஆட்சியில் இருக்கிறதா நான் படிக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி. இந்தியா ஆப்கன் உறவுகளை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் எந்த மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கு? நாம் எப்போவுமே ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கோம். ஆப்கானிஸ்தான் நம்ம $2 பில்லியன், அதாவது 18,000 கோடி ரூபாய் அங்கே முதலீடு பண்ணியிருக்கோம். நலத்திட்டங்கள், அவங்களுடைய நாடாளுமன்றத்தை நாம தான் கட்டி கொடுத்துருக்கோம் நம்முடைய செலவில். 1000 கோடி. ஆமாம். அதனால் நிறைய அங்கே முதலீடு செய்திருக்கிறோம். அவர்களுடைய நல்லெண்ணத்தை விரும்புகிறோம். அவர்களும் விரும்புகிறார்கள். ஆமாம், நாம் தள்ளி இருக்கோம்ல. ஒருவேளை நாம் பாகிஸ்தான் மாதிரி அடுத்த அண்டை நாடாக இருந்தோம்னா நட்பாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் தள்ளி இருக்காங்க. 2 பேருக்கும் பொதுவான ஒரு எதிரியாக இன்னைக்கு பிடிக்காத ஒரு பாகிஸ்தான் இருக்கு. அதனால இந்த நட்பு இன்னும் கொஞ்சம் ஆழமாயிட்டு இருக்கு. அவங்க வெளியுறவு அமைச்சர் வந்துட்டு போயிட்டார். இன்னும் இந்த தொடர்புகள் இன்னும் ஆழப்படும், இன்னும் அகலப்படும். ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு நம்ம தெஹ்ரிகே தாலிபானுடைய விவகாரம், ஆப்கனுடைய உள்விவகாரம், பாகிஸ்தானுடைய கொதிநிலை நிறையவே பார்த்தோம். இந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னு அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம சந்திப்போம். எங்களது அமர்வுக்கு வந்ததுக்கு திரு கண்ணன் ராஜரத்னம் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.